அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் டு என்டி vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன், garlic, கேப்சிகம், க்ரீன் சில்லி இது எல்லாத்தையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா காஷ்மீர் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட்டு, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம 4 பொட்டேட்டோ தோல் நீக்கி எடுத்துருக்கோம். அதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஹாட் வாட்டர் தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா பபிள்ஸ் வரட்டும். அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சுடுதண்ணியில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். மீடியமாக குக் ஆனால் போதும், ரொம்ப இது பண்ணணும் தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சிருந்த பொட்டேட்டோவை நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோவை ஆயிலில் போட்டுக்கலாம். சுடுதண்ணியில் மீடியமாக குக் ஆனால் போதும்னு சொன்னல. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறோம்ல, அதில் நல்லாவே குக் ஆயிரும். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால அந்த சுடுதண்ணியில் லைட்டாக வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நம்ம மசாலா போட்டு பெரட்டணும் இல்லையா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கடாய் காஞ்சதும் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நாலு பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம கேப்சிகம், க்ரீன் சில்லி அதையெல்லாம் போட்டுக்கலாம். garlic அதையெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தால அதையெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கிடும். அது கூட நம்ம உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்குவோம். நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ அது கூட பெப்பர் பொடி சேர்த்துப்போம். இது சில்லி பவுடர், இது காஷ்மீர் சில்லி பவுடர். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 1/2 டீஸ்பூன் நாங்கள் நெய் விட்டோம். உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம். இது கூட சில்லி சாஸும் தேனும் ஆட் பண்ணினேன். எங்களுக்கு வேணாங்கிறதுனால நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லாவே இதாகிடுச்சு மசாலாலாம். இப்போ அது கூட நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அழகான ஒரு சைடிஷ் தான் இது. நீங்கள் இதை போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சில்லி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.